பாத்தீங்களா எட்லு கூண்டு சுத்தி இதை பார்த்தாலே ஆர்டர்ங்கிற ஞாபகம் தான் வருது. வீட்டு வாசல்லையே ஷூ ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே கண்ணா பின்னான்னு விட்டுறாங்க. அதை ஆர்கனைஸ் பண்றதுக்காக நம்மளே ஃபிட் பண்ற மாதிரி ஒரு ஆர்கனைசர் வாங்கினேன். இதுக்குள்ள நிறைய பேனல்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி சின்ன சின்ன பால் டைப்ல கொடுத்துருந்தாங்க. இது பிளாஸ்டிக் மெட்டீரியல் நினைச்சு வாங்கினேன். இது ஒரு திக்கான பிளாஸ்டிக் ஷீட், சுத்திலும் ஸ்டீல்ல ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்க அந்த பிளாஸ்டிக்கை 4 கார்னர்லயும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபிக்ஸ் பண்ணிடணும். கொடுத்துருக்க பேனல 3 கார்னர்லயும் வச்சுட்டு சுத்தில வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். தட்டி ஃப்ரண்ட்ல வந்து டோர் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி அழுத்தி விட்டுறணும். தட்டின தட்டில் சுத்தியில பிடுங்கிட்டு விழுந்துருச்சுங்க கீழே. எல்லாம் முடிஞ்சது. லாஸ்ட்டாக அந்த டோர் போட்டால் முடிஞ்சது. ஃபைனலாக அதுதான் ஓகே முடிஞ்சது எல்லாமே. இது ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. ஃபைனலாக இது வந்து முடிஞ்சிருச்சுங்க. இதை ஃபிட் பண்ணுறதுக்காட்டி போதும்னு ஆயிடுச்சு. ஆனால் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் செமையாக இருக்குது. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா டேக் ராட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.